இதுக்கு பதில் சொல்லுங்க சார். வெந்தயம் ஆவாரம் பூ அப்படிதானே? இப்போ ரொம்ப ஃபேமஸ் என்னது? முக்கரட்டை கீரையும் சிறுகுறிஞ்சான் பொடியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி விட்டுருவோம். கொய்யா இலை, கிரீன் டீ, மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்க. இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்க. யாருக்காவது சரியா இருக்குன்னு சொல்லுங்க. இதான் பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணா போதும், ப்ரெஷர் மாத்திரையை நடத்திடலாம், சுகர் மாத்திரையை நடத்திடலாம், இன்சுலின் நடத்திடலாம், வெயிட்டையும் குறைச்சிடலாம். நல்லா கேட்டிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் பயங்கர ஃபேமஸ். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரை நடத்திடலாம், இன்சுலினை நடத்திடலாம், வெயிட்டு வேற குறைச்சிடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டது இல்லை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி, இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரையில் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.